சித்தாந்தமாக இருந்ததை நடைமுறைப்படுத்தி முதலாக உலகத்தில் 1917 நவம்பர் 7 என்று ஒரு புரட்சி மூலம் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய மகத்தான புரட்சியை நடத்தி தொழிலாளி வர்க்கத்தை ஒரு ஆளும் வர்க்கமாக அமர்த்தியவர் தான் மாமேதை லெனின் அவர்கள். குறிப்பாக மேதின வரலாறு, மேதின தத்துவம் பற்றி சொல்லுகிற போது மார்க்ஸ் அவர்களோ, ஏங்கல்ஸ் அவர்கள், லெனின் அவர்களோ அல்லது உலக புரட்சியில் கலந்து கொண்ட ஒரு புரட்சி தலைவர்களோ ஏராளமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய கரு சம்பந்தப்பட்ட மேதினம் சம்பந்தப்பட்ட ஒரு சிறு பிரசுரத்தை நான் இப்பொழுது அவருக்கு அளிக்கிறேன். படத்தினுடைய இயக்குனர், தயாரிப்பாளர், முக்கியமான பாத்திரத்தை ஏற்றிருக்கக்கூடிய நம்பிராஜன் அவர்களே, இந்த படத்தில் நடித்துள்ள கலைஞர்களே, பட தயாரிப்பில் பல்வேறு பணிகளை செய்த நண்பர்களே, நிகழ்ச்சி கலந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களே, தோழர்களே, சகோதரிகளே, உழைப்பாளர் தினம் என்ற இந்த படத்தினுடைய முழு திரைக்கதை பற்றியோ அல்லது மூலக்கதையுடைய முக்கியமான அம்சங்களை பற்றி எனக்கு தெரியாது. இருந்தாலும் உழைப்பாளர் தினம் என்ற இந்த படத்தினுடைய இசைத்தட்டு வெளியீட்டு விழான்னு சொல்லுகிற போது அந்த ஒரு காரணத்திற்காக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உண்மையில் நான் பெருமைப்படுகிறேன். நான் சம்பந்தப்பட்ட நண்பர்கள்ட்ட கேட்டேன், உழைப்பாளர் தினம் என்ற இந்த படம் என்பது எப்ப நீங்க வெளியிட போறீங்க சொல்லும் பொழுது, அநேகமாக மே மாதம் 10 முடிவு பண்ணல இல்லையா, அநேகமாக மே மாதத்தில் வெளியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னார். ஒரு 56 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு நகரமாக இருக்கக்கூடிய சிங்கப்பூர் அந்த தேசத்துல அங்கிருந்து வேலை செய்யும் தொழிலாளிகளுடைய வாழ்க்கை, அதனுடைய பற்றிய படம் என்று நண்பர்கள் சொன்னாங்க. குறிப்பாக உழைப்பாளர் தினம் உழைப்பாளிகளை பற்றி, உழைக்கும் மக்களை பற்றி ஏராளமான பல படங்கள் வந்திருந்தாலும் உழைப்பாளர் தினம் என்பது முக்கியமாக மே மாதம் முதல் நாளை குறிக்கக்கூடிய ஒரு தினம். 1886 மே மாதம் முதல் நாள் அன்று அமெரிக்காவில் சிகாகோ நகரத்துல அந்த தொழிலாளர்களுடைய எழுச்சியை மையமாக கொண்டதுதான் மே மாசம் முதல் நாள், மே தினம். ஆனால் அதற்கு பிறகு உலக பாட்டாளி வர்க்கத்தினுடைய அமைப்பு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுல அந்த மே மாதம் முதல் தேதி உலகம் முழுவதும் ஒரு மே தினமாக, உழைப்பாளர் தினமாக கொண்டாட வேண்டும் முடிவெடுத்து இன்றைக்கு உலகத்திலேயே நாடு கடந்து, மொழி கடந்து, இனம் கடந்து, மதம் கடந்து, சாதி கடந்து கொண்டாடக்கூடிய ஒரே நாள் என்பது உழைப்பாளர் தினம், மே தினம் மட்டும்தான், வேற எந்த தினமும் அல்ல. அதை மையமாக கொண்ட படம் என்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்கது. இதுல சில நான் ஏற்கனவே சொன்ன படத்தினுடைய திரைக்கை கரு பற்றி முழுமையா எனக்கு தெரியாது. இருந்தாலும் இதனுடைய முக்கியமான சில அம்சங்கள், இப்ப உழைப்பாளர்கள் முக்கியமான அம்சங்களை பற்றி 1-2 விஷயங்களை உங்க கவனத்துக்கு கொண்டு வர நினைக்கிறேன். நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இன்றைய தினம் என்பது இன்னொரு வகையில் ஒரு குறிப்பிடத்தக்க நாள். உழைப்பாளி வர்க்க தொழிலாளர்களை அதிகார வர்க்கமாக, ஆளு வர்க்கமாக மாற்றிய உன்னதமான மனிதர் மாமேதை லெனினுடைய பிறந்த நாள் ஏப்ரல் 22. மார்க்சிய தத்துவத்தை மார்க்சும் ஏங்கல்ஸும் இணைந்து உருவாக்கினார்கள். தத்துவமாக, சித்தாந்தமாக இருந்ததை
நடைமுறைப்படுத்தி முதலாக உலகத்தில் 1917 நவம்பர் 7 என்று ஒரு புரட்சி மூலம் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய மகத்தான புரட்சி நடத்தி தொழிலாளி வர்க்கத்தை ஒரு ஆளும் வர்க்கமாக அமர்த்தியவர் தான் மாமேதை லெனின் அவர்கள். குறிப்பாக மேதின வரலாறு, மேதின தத்துவம் பற்றி சொல்லுகிற போது மார்க்ஸ் அவர்களோ, ஏங்கல்ஸ் அவர்கள், லெனின் அவர்களோ அல்லது உலக புரட்சியில் கலந்து கொண்ட ஒரு புரட்சி தலைவர்களோ ஏராளமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான அம்சத்தை லெனின் சொல்லியிருக்காரு. இப்ப கூட அந்த சிங்கப்பூர் முதல் பாடல்ல அந்த சிங்கப்பூர் தேசத்துல அந்த நாட்டை உருவாக்குவதில், பல்வேறு பணிகளை செய்வதில், வளர்ச்சியில் தொழிலாளர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமான பங்கு இருக்கு என்பது அந்த பாடல்ல சில வரிகள் என்பது வருது. ரொம்ப முக்கியமானது. ஆனா அதை பற்றி ஒரு நுட்பமான அம்சம் மார்க்சிய தத்துவத்திலே முக்கியமான நுட்பமான அம்சம் என்ன? யாராவது உங்களுக்கு மார்க்சிய தத்துவத்தை பற்றி ஒரு வாக்கியத்துல ஒரு சென்டென்ஸ்ல சொல்லணும்னு சொன்னா எதை சொல்ல வேண்டியது இருக்கும்? அதாவது முதலாளிகள் தொழிலாளி வர்க்கத்தை சுரண்டக்கூடிய அதனுடைய ரகசியம் என்ன, அதனுடைய முக்கியமான அம்சம் என்ன என்பதை ஒரு அறிவியல் பூர்வமாக உலகத்தில் முதல்ல கண்டுபிடித்தவர் காரல் மார்க்ஸ் தான். அதை சாதாரணமா உங்களுக்கு ஆங்கிலத்தை எக்ஸ்பிளாய்டேஷன் சொல்லுவாங்க, தமிழ்ல சுரண்டல் சொல்லுவாங்க. அதுல முக்கியமானது லாபம். முதலாளி தொழிலாளிகள் எவ்வாறு சுரண்டுகிறான், தொழிலாளிகளை சுரண்டி எவ்வாறு லாபம் ஈட்டுகிறான், அது ஒரு நுட்பமான அம்சம் என்பது ஆங்கிலத்துல சர்ப்ளஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க, உபரி மதிப்பு லாபம் என்பது. லெனின் என்ன சொன்னார்னா, உலகத்திலேயே முதலாக முதலாளிகள் தொழிலாளர்களை சுரண்டுவதை உபரி மதிப்பென்ற அந்த தத்துவத்தின் மூலம் முதலாளிகள் தொழிலாளர்கள் சுரண்டுவதை கையும் களவுமாக பிடித்தவர் காரல் மார்க்ஸ் சொன்னார். நீங்க யாராவது பஸ்ல பிக் பாக்கெட் அடிச்சா அந்த பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க கையும் களவும் பிடிக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி எப்படி முதலாளி தொழிலாளி சுரண்டலாம்ன்றது என்ன லெனின் என்ன சொன்னா, he caught them red handed, கையும் களவுமா பிடிச்சது. அந்த அம்சம், அந்த தத்துவம் தான் உலகம் முழுவதும் கம்யூனிஸ்ட் இயக்கமோ பாட்டாளி வர்க்க இயக்கமோ வலுவாக உலகம் முழுவதும் இருக்குது. அதுதான் காரணம். உலகத்தில் பல இயக்கங்கள் இருக்கு. ஆனா உலகம் முழுவதும் எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய இயக்கம் என்பது கம்யூனிஸ்ட் இயக்கம், புரட்சிகர இயக்கம் தான். மற்ற ஒரு நாட்டுல இன்னொரு நாட்டுல இருக்காது. அப்ப அப்படிப்பட்ட மகத்தான தத்துவம். அதுல குறிப்பா அந்த உபரி மதிப்பு பற்றி, சர்ப்ளஸ் வேல்யூ பற்றி மார்க்ஸனுடைய அந்த வார்த்தைகளை மட்டும் சொல்றேன். உழைப்பு பற்றி சொல்லுகிற உழைப்பாளர் சொல்லும் பொழுது, மனிதன் தன்னுள்ளே உறங்கி கிடக்கும் ஆற்றல்களை உணர்த்தி தட்டி எழுப்பி வளர்த்து தனக்கு கீழ்ப்படியுமாறு கட்டாயப்படுத்துகிறான். உழைப்பு சக்தியை பற்றி மார்க்ஸ் சொன்னது. இத்தகைய உழைப்பாளிகளை வேலையில் சேர்த்து தொழிலாளர்களாக சுரண்டக்கூடிய அது இந்த முதலாளித்த நிறுவனம் என்பது இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான அம்சம் உழைப்பாளர் தினத்துல நம்ம குடிப்பிழை படத்தில் வரக்கூடிய முக்கியமான அம்சம். அதுல உழைப்பாளர் தினம் மே மாதம் 1ஆம் தேதி 1886 எழுச்சி ஏற்பட்ட போது தொழிலாளர்கள் மீது துப்பாக்கிச்சூடு, கைது, சிறை வழக்கு விசாரணை நடக்குது. அந்த விசாரணை நடைபெற்று அதுல சிலருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துடுறாங்க. தூக்கிலேற்றப்படுவதற்கு முன்னதாக அந்த தொழிலாளர்கள் சொன்ன வாசகம், பேசிய வார்த்தைகள் என்பது ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்றாங்கன்னா, இன்று நீங்கள் எங்கள் குரலை நெரிப்பதை விட நேரம் வரும் அப்போது எங்களது மௌனம் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். எங்களுடைய மௌனம் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அந்த வார்த்தை, அந்த வாக்கியம் அவர்களுடைய அந்த தூக்கு மேடைக்கு செல்வதற்கு முன்னதாக அவர்கள் கூறிய வார்த்தை இருக்கு பாருங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் தொழிலாளர்கள் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய என்பதுதான் அந்த மேதின அந்த தியாகிகளுடைய அந்த முக்கியமான கருத்து. அந்த அடிப்படையில இந்த
படம் தயாரிக்கப்பட்டு வெளியீடு வந்து உண்மை பாராட்டத்தக்கது. இது குறிப்பாக மே தினத்தை பற்றி தமிழொலி என்ற கவிஞர் 1952 அவர் எழுதிய கவிதை என்பது பிரசுரமாக்கிறது. தமிழனுடைய கவிதை தொகுப்புல அது இருக்கு. நான் ஒரு 2 வரிகளை மட்டும் சொல்ல நினைக்கிறேன். கோழிக்கு முன்னெழுந்து கொத்தடிமை போல் உழைத்து பாடுபட்ட ஏழை முகம் பார்த்து பதவதைத்து கண்ணீர் துடைக்க வந்த காலமே நீ வருக. மண்ணை இரும்பை மரத்தை பொருளாக்கி விண்ணில் மழை இறக்கி மேதினிக்கு நீர் பாய்ச்சி வாழ்க்கை பயிரிட்டு வாழ்ந்த தொழிலாளி கையில் விலங்கிட்டு காலமெல்லாம் கொள்ளையிட்ட பொய்யர்களும் நடுங்க பொங்கி வந்த மேதினமே. இந்த தமிழனுடைய அந்த மேதின அந்த கவிதையையும் நான் நம்பிராஜனுக்கு இந்த அடிப்படையில் உழைப்பாளர் தினம் என்ற அதை கருவாக கொண்டு ஒரு படத்தை தயாரித்து இயக்கி அதனுடைய இசை வெளியீட்டாளர் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை பாராட்டி தெரிவித்து இந்த படம் வெற்றிகரமாக மக்கள் மீது செல்ல வேண்டும் என்றும் இந்த உழைப்பாளர் தினம் என்ற அனைவரும் மேம்பாடு வெளியிடக்கூடிய இந்த படம் என்பது நாட்டு மக்கள் மத்தியில் குறிப்பாக தமிழகம் நல்லுலகில் இன்னைக்கு இருக்கக்கூடிய போக்கு பற்றி நான் எதுவும் பேச வேண்டாம் தான் பேசல. ஆனா நீங்களும் பேசுனதை கேட்ட பிற்பாடு ஒரு 5 நிமிஷம் எடுத்துதான் நினைக்கிறேன். நான் 2010 கட்சியினுடைய மாநில செயலாளராக பொறுப்பேற்றேன். அடுத்து 2 மாதங்களுக்குள்ள மறைந்த இயக்குனர் பாலச்சந்திர அவருடைய பிளாட்ல சந்திச்சு நான் பேசினேன். அவர் சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த சினிமா ஸ்டார்ன்ற வந்து ஒரு மேகசைன்ல சில விஷயங்களை படிச்சுட்டு போனேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க வந்து உங்க பேட்டியில் சொல்லும் பொழுது நான் அன்னைக்கு வந்து கொடிகட்டி பறந்த எம்ஜிஆர் அந்த ஃபார்முலா அதுக்குள்ள நான் போகல, அதே மாதிரி சிவாஜி அவருடைய அதுக்குள்ள போகல, அப்புறம் எப்படி வெற்றி பெற்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னாரு, நாங்க ஆரம்பத்துல இந்த உலகத்துக்கு வந்தப்போ இப்போ மாதிரி உங்களுக்கு வந்து ஹாலிவுட் ஃபில்ம் வந்து ஒரு 10 படத்தை நெட்ல நம்ம எடுத்து போட்டு பார்த்துட்டா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிடலாம், எங்களுக்கு அப்படி வாய்ப்பு இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் முடிவு பண்ணேன், இந்த பக்கம் எம்ஜிஆரை வச்சும் பண்ண வேண்டாம், சிவாஜி வச்சும் பண்ண வேண்டாம், இது 2 பேர் இல்லாம வேறொரு பாதையை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னாரு. அப்புறம் சொன்னாரு, ஆனா என்னை வந்து எம்ஜிஆர் ரொம்ப வற்புறுத்தினாரு, சிவாஜி வற்புறுத்த என்ன சொல்லுவேன்னா, உங்களெல்லாம் வச்சு படம் எடுக்கிறதுக்கு திரைக்கதைக்கு எனக்கு திறமை இல்லைன்னு சொல்லுவேன். கட்டாயப்படுத்திருந்தாரு தெய்வத்தா என்ற படத்துக்கு திரைக்கதை வசனம் மட்டும் நான் எழுதினேன் அப்படின்னு சொல்லி பாலச்சந்திரன் சொன்னார். அது போல பாலு மகேந்திரன் எங்களுக்கு நீண்ட தொடர்பு உண்டு. அவருடைய கடைசி படம் தலைமுறைகள்னு சொல்லி எடுத்த படம் அவரோட. அதே போலவே வந்து இவர் ராஜமுருகன், அடுத்து வந்து இன்று நேற்று நாளைன்னு எடுத்த ரவிக்குமார், இப்படி பல பேரை, பாரதி ராஜா, பல பேரோட தொடர்பு உண்டு. கடைசியா ஒரு கட்டத்துல நம்ம கமல் சார் வந்து திரையுலகத்துக்கு வர்றது, இது அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் சந்திச்சேன். இப்ப நீங்க படம் வந்து தலைஞாறு அந்த பகுதியில் எடுத்தீங்கல்ல, அந்த கீழத்தஞ்சையினுடைய மண்ணை புரட்டி போட்ட ஒரு மகத்தான தலைவர் இருந்தார். அவர் பேர் பி சீனிவாசராவ். அவர் பிறந்தது கர்நாடகத்துல தென் கனடாவில், படிச்சது பெங்களூர்ல. ஆனால் காந்திஜியுடைய அழைப்பை ஏற்று காந்திஜி என்ன சொன்னார்னா, மாணவர்களே கல்லூரிகளை விட்டு வெளியேறுங்கள், சுதந்திர பாடத்து கலந்து கொள்ளுங்கள் என்று அவருடைய அழைப்பேற்று பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வந்து 1936 கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் சேர்ந்து அந்த முடிவின் அடிப்படையில 40கள் வந்து கீழத்தஞ்சைக்கு போகும்போது அவருக்கு வந்து தமிழ் திக்கி பேச தெரியும், எழுத தெரியாது, படிக்க தெரியாது. ஆனா வாழ்ந்தது அந்த மண்ணுல 19 ஆண்டுகள். இன்னைக்கு அந்த கீழத்தஞ்சை நாகை திருவாரூர் மாவட்டத்துல பலமான கம்யூனிஸ்ட் இயக்கம் இருப்பதற்கு வித்திட்டவர் பி சீனிவாசராவ் என்று சொல்லக்கூடிய கர்நாடகத்தில் பிறந்தவர். அவருடைய வாழ்க்கை வரலாற்று அனுபவத்தையும் இன்னும் சில பிரசுரங்களையும் கமலை சந்திச்சு நான் அவர்கிட்ட கொடுத்தேன். உங்க உருவத்துக்கு சீனிவாசராவ் நடிக்கலாம், அந்த புக்கெல்லாம் வாங்கிக்கிட்டாரு, நான் பாக்குறேன்னு சொன்னாரு. இப்படி உங்களுக்கு வந்து
திரையுலகத்தை ஏராளமா சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது அநேகமா நான் இவ்வளவு கிரிட்டிக்கலா நீங்க வந்து இன்றைய நிலைமை பற்றி போச்சு நான் எதிர்பார்க்கல. நீங்க வந்து அவரு சந்தோஷம் மத்தவங்கலாம் ரொம்ப அடுத்தது வந்து அந்த பாடல் வந்து பின்னணி சொன்னார் பாருங்க. மலேசியாவுல. ஏன்னா நீங்க நான் அவர்ட்ட நண்பர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆடு ஜீவிதம்னு ஒரு நாவல் வந்து படமா வந்துடுச்சு. அது வந்து அநேகமா ஏராளமான மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்ட ஒரு சிறந்த நாவல் படமா வந்திருக்கு. அப்புறம் இந்த மஞ்சுமல் பாய்ஸ பத்தி சொன்னீங்க. ஆகவே இன்றைக்கு திரையுலகத்துல ஒரு முக்கியமாக அவங்க வந்து கதையை கருவாக வைத்து, அதற்கு பிறகு நீங்க வந்து நடிகர்கள் மத்ததெல்லாம் செலக்ட் பண்றதுக்கு பதிலாக, இவருக்காக இந்த கதை அந்த நிலைமை மாறி உங்களுக்கு வந்து உண்மையிலேயே மக்களுடைய வாழ்க்கையை, உழைக்கும் மக்கள் வாழ்க்கையை, பல்வேறு அம்சங்களை திரைப்படமாக கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்த உங்களை மீண்டும் பாராட்டி, உங்க முயற்சி வெற்றி பெறுக்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.